யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நினைவுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அந்த நினைவுகள் எல்லாமே அழியாம இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ம ஆமான்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துடுவோம். படிக்கிற விஷயங்கள் நமக்கு சீக்கிரமாவே மறந்து போயிடும். அதே மாதிரி ஒரு பொருளை நம்ம எங்க எடுத்தோம் அப்படிங்கறதே நம்ம மறந்துட்டு அதை வேற எங்கேயாவது வச்சிருவோம். இல்ல வச்ச பொருளை நம்ம திரும்ப எடுக்கிறதுக்கு அதை எங்க வச்சோம் அப்படின்னு நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரைன் பவரை நம்ம எப்படி மீண்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பண்டைய வழிமுறைகள் என்ன, இதுக்கு சூப்பரான முத்ரா என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதில நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்க கண்டினியூஸா ஹெல்த்தியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. What is brain power? நினைவாற்றல், கான்சென்ட்ரேஷன், டிசிஷன் மேக்கிங், கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்றது, தென் இனோவேஷனா திங்க் பண்றது, இது எல்லாமே தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரைன் பவர் அப்படின்னு சொல்றோம். பிரைனோட ஃபங்க்ஷன் ஏன் வீக் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது, டிவி மொபைல் கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருக்கிறது, ஜங்க் ஃபுட் அதிகமா எடுத்துக்கிறது, ஓவர் திங்கிங், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிரைனோட நியூரான்ஸ் என்ன பண்ணும்னா ரொம்ப டயர்ட் ஆக்கிடுங்க. நமக்கு இதனாலதான் நமக்கு மன அமைதி குறைஞ்சு போறது, கவனம் சிதறி போறது, மறதி அதிகமாகிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுது. பிரைனோட செல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது நமக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் நம்ம உடம்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைன்ல இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கறது பேலன்ஸ் குறைஞ்சு போகுங்க. சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா செரட்டோனின், டோபமைன் இதெல்லாம் குறைஞ்சு போறதுனால நமக்கு இதயமும் மனமும் ரொம்பவே டயர்டாவும் ரொம்பவே தளர்ந்தும் போயிடும். ஹவு பிரைன் கம்யூனிகேஷன் ஒர்க்ஸ், பிரைனோட செல்ஸ் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ற ஒரு பாத் அப்படின்னு சொல்லலாம். இதை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். நம்மளோட பிரைனுக்கு ஏன் இந்த விஷயங்கள்லாம் தேவை, அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் அண்ட் நீர் பிரம்மி. இந்த நீர் பிரம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டைய சித்தா மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இது நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கும் மன அமைதியா இருக்கிறதுக்கும் கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதுவே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைனோட செல்லுக்கு இன்சுலின் மாதிரி வேலை செய்யுதுங்க. அதே மாதிரி நியூரான்ஸ்க்கு இடையில ஒரு சீரான இயக்கத்தை கொண்டு போறதுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பண்டைய முறைகள்ல நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் பிரம்மி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஜூஸ் ஆர் பவுடரை தினமும் காலையில எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி டெய்லியும் 10 நிமிஷம் தியானம் அப்படிங்கறத கண்டினியூஸா பண்ணாங்க. துளசி, முந்திரி இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டாங்க. தென் 108 முறை ஓம் சாந்தி அப்படிங்கிற விஷயத்தை அவங்க உச்சரிச்சுட்டு வந்தாங்க. சோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நினைவாற்றல் அப்படிங்கிறது அதிகரிச்சு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மூளை குளிர்ச்சியா இருக்கிறதுக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கும் ஒரு பெஸ்டான ஹோம் ரெமெடி ஒன்னு சொல்றேங்க. நைட்டு பால்ல முந்திரி, பிஸ்தா பிளஸ் மஞ்சத்தூள் இது மூணையும் கலந்து நைட்ல குடிச்சிட்டு வாங்க. இப்படி குடிச்சிட்டு வரது மூலமா நமக்கு மூளை குளிர்ச்சியா இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு நினைவாற்றலும் இன்க்ரீஸ் ஆகும். நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான முத்ரா பண்றது மூலமா நம்ம பிரைன் நல்லா ஆக்டிவா இருக்கும் அண்ட் கான்சென்ட்ரேஷனா இருக்கும். பிரைனோட வைப்ரேஷன் காம் பண்ணுங்க. சோ என்ன முத்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷண்முகி முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். சோ ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. உங்க ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். உங்களுடைய லிட்டில் ஃபிங்கர் தென் உங்களுடைய ரிங் ஃபிங்கர் above the லிப்புக்கு மேல வைக்கணும். தென் நம்மளுடைய மிடில் ஃபிங்கர் இங்க நோஸ் கிட்ட வைக்கணும். தென் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஐஸ் க்ளோஸ் பண்ணணும். தென் தம் ஃபிங்கர் இயர்ஸ் க்ளோஸ் பண்ணணும். எப்படின்னு பாருங்க. மிடில் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், தென் ஸோ ஜஸ்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் மட்டும் தான் பண்ண போறோம். உங்களுடைய எல்போ நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷண்முகி முத்ரா பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி பிரைன் நல்லா ஆக்டிவா இருக்கும் அண்ட் நமக்கு கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.